மிருதங்கமே அவரது இதய துடிப்பு. ஸ்ரீ திருவாரூர் பக்தவத்சலம். பத்மஸ்ரீ 2026. 18ஆம் நூற்றாண்டில் கர்நாடக இசையின் சங்கீத மும்மூர்த்திகள் பிறந்த புனித மண் திருவாரூர் ஆகும். என்னுடைய என்வாயர்மெண்ட் எல்லாமே மியூசிக்கில் இருந்தது. அம்மா பெரிய கிரேட் மியூசிஷியன் தஞ்சாவூர் திருவாரூரில். when I was 2.5 years I missed my father. இது தாயிரி சிறந்த கோவில் இல்லைன்னு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா கூட பிறந்தது 3 பிரதர்ஸ். அவங்களெல்லாம் அம்மா தான் வளர்த்தாங்க. சுமால் கச்சேரி வச்சு அம்மா மேனேஜ் பண்ணாங்க. ஒவ்வொரு நாள் காலையிலும் இளம் பக்தவத்சலம் தனது தாயார் ஆனந்தவல்லி அம்மாள் இறைவனை பிரார்த்தித்து பக்தி பாடல்கள் பாடும் இனிய குரலை கேட்டே விழித்தெழுவார். அந்த இசையில் அவரது மனம் மயங்கி போனது. அவருக்கு இசையை கற்பிக்க தொடங்கியது அவருடைய தாயார்தான். அந்த இசை அறிவே பக்தவத்சலத்தின் வாழ்நாள் இசை பயணத்திற்கான வலுவான அடித்தளமாக அமைந்தது. விரைவிலேயே அவர் தனது தாயாருடனும் மாமாவுடனும் உள்ளூர் இசை நிகழ்ச்சிகளில் பக்கவாத்தியமாக இசைக்க தொடங்கினார். எனது தாய் மாமா திருவாரூர் கிருஷ்ணமூர்த்தி. அவர் மிருதகம் கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்றத விட நான் ஃபோர்ஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன். போய் மாமாவுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். பட் மாமா பயந்தாங்க. என்னாக்கன்னா ஒன்லி இது ஸ்டாண்டர்டு இன்கம் கிடையாது, அவன் எடுத்துட்டு அவசர பின்னாடி நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களோடய போட்டோம். அந்த காலத்தில் சென்னை நாட்டின் இசை தலைநகரமாக உருவெடுத்திருந்தது. பல புகழ்பெற்ற வித்வான்கள் அங்கு குடியேறி வந்தனர். இப்போ நான் மெட்ராஸ்க்கு வந்தபோது எனக்கு யாருமே இல்லை, எந்த தெய்வமே இல்லை. அம்மா வரத்துக்கு பயந்தாங்க. நான் ரூம் எடுத்துட்டு அம்மாவை கெஞ்சி கூத்தாடி நான் கூப்பிட்டு வந்தேன். பாவம் அவங்க எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எல்லாம் தாக்க முடியாது. ஒரு சின்ன ரூமில் எனக்கு அவன் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ டெனண்ட்டு நாங்கள் 4-5 பேர் ஒரே காலநிலை மாதிரி இருக்கும். அவங்க எல்லாமேக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுனாலே பெரிய பெரிய கட்டனை வாங்கி அந்த ஜன்னலில் ஃபுல்லாக போட்டுட்டு வாசிப்பேன். இந்த மாதிரி 10 வருஷம் நான் பண்ணியிருக்கேன் சார். ஒருமுறை புகழ்பெற்ற இசைக்கலைஞர் எம்.எல். வசந்தகுமாரியுடன் ஒயிட் ஹவுஸில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார். அப்போது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அவரது நெற்றியில் இருந்த பாரம்பரிய விபூதியை அகற்றுமாறு கேட்டுக்கொண்டனர். அது தனது அடையாளத்தின் ஒரு பகுதி என்று கூறி பக்தவத்சலம் மறுத்துவிட்டார். தனது மரபின் மீதான பெருமையுடன் அவர் மேடையேறி இசை நிகழ்ச்சியை நடத்தினார். 1992ஆம் ஆண்டு பார்சிலோனா ஒலிம்பிக்ஸில் அவர் நிகழ்த்திய இசை அரங்கேற்றம் பெரும் கவனத்தை ஈர்த்தது. அதைத் தொடர்ந்து மறைந்த மேதை மாண்டலின் சீனிவாசுடன் உலக சுற்றுப்பயணத்தில் பங்கேற்றார். நாட்டின் முன்னணி பாடகர்களுடன் இணைந்து இசையமைத்த அவர் இந்திய இசை உலகில் தனக்கென ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றார். இசைத்துறையில் புதுமைகளை உருவாக்கியவராக இதற்கு முன் யாரும் முயற்சி செய்யாத பிரம்மாண்டமான தாளவாதிய குழு நிகழ்ச்சிகளை அவர் உருவாக்கியுள்ளார். தனது லயமுதுரா இசைப்பள்ளியின் மூலம் 1000க்கும் மேற்பட்ட சிஷ்யர்களுக்கு அவர் பயிற்சி அளித்து வழிகாட்டியுள்ளார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு கற்க தகுந்தவற்றை முழுமையாக கற்ற பிறகு அந்த நெறிகளின்படி வாழ வேண்டும் என்பதே அதன் பொருள். என்னுடைய முழு மூச்சே மியூசிக் தான். அடுத்த ஜென்மமும் இருந்தாலும் இதே மிருதங்கம் தான் வாசிக்கணும். ஸ்ரீ திருவாரூர் பக்தவத்சலம். பத்மஸ்ரீ 2026.